ஆமென். சுவாமியின் வாசகே சுது නාමයට මහිමේ වේවා. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. මේ නමස්කාරයට පැමිණ සිටින්නා වූ இந்த நாள் ஆராதனை கடந்து வந்திருக்கும் ඒ වගේම ඔන්ලයින් ඔස්සේ අප සමග සම්බන්ධව සිටින්නා වූ மற்றும் ஆன்லைனூடாக எங்களோடு இணைந்திருக்கும் ඔබ සියලු දෙනාම දිව්‍ය යේසුස් වහන්සේගේ නාමයෙන් සුබ පතමින් පිළිගන්නවා. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். මේ යාපත් දවසක් இது ஒரு பரிசுத்தமான நாள். අපි දිව්‍යන් වහන්සේව නමස්කාර කරන පිණිසයි මෙතෙන් රැස්ව සිටින්නේ. அவரை ආராதிக்கும் முகமாக இந்த நாளில் நாம் கூடி வந்துள்ளோம். පැමිණ සිටින්නා වූ අපි එක මොහොතක් නැගිට සිටමින් கடந்து வந்துள்ள நாம் அனைவரும் ஒரு சேர்ந்திருந்த வண்ணமாக ශුද්ධ ලියවිල්ලෙන් සිට එක් වචනයකට ඇහුම්කම් දෙන්නට යනවා. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். හොසේයාගේ පොතේ දෙවන පරිච්ඡේදයේ 15 වෙනි වචනයට අපි ඇහුම්කම් දෙන්නට යනවා. ஓசியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். එතෙන් පටන් ඈගේ මිටිවතු පැතීමේ දොරක් පිණිස ஆகூர் மிட்டியாவத்தது ඈට දෙන්නෙමි. அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். ஆமென். ප්‍රේමවන්තයනි, ஆமென். பிரியமானவர்களே, අපගේ දිව්‍යන් වහන්සේ நம்முடைய தேவன் අපිට ඇදහිීමේ දොරටුවක් විවෘත කරනවා. அவர் நம்பிக்கையின் வாசலை எங்களுக்காக திறப்பார். ආගෝර්ගේ මිටියාවත අපිට ලබා දෙනවා. ஆகோரின் பள்ளத்தாக்கை எங்களுக்கு தருவார். ඇයිද නම් අපගේ දිව්‍යන් වහන්සේ මිනිසෙක් නෙමේ බොරු කියන්නට. ஏனென்றால் அவர் மனிதன் அல்ல பொய் சொல்வதற்கு. උන්වහන්සේ වෙනස් වී යන්නට මිනිසෙක් නෙමේ. அவர் மனம் மாறுவதற்கு அவர் மனுஷனும் அல்ல. අපගේ ජීවිතය උන්වහන්සේ කිව් සැමදී සැබවින්ම ඉෂ්ට කරනවා. அவர் எங்களுடைய வாழ்க்கையில் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். සැබවින්ම ඔබගේත් මාගේ ජීවිතේත් ආගෝර්ගේ මිටියාවතක් විවෘත වේ. அவர் எங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆகோரின் பள்ளத்தாக்கை එක් நிரப்புவார். ඇදහිීමේ පැතුමේ දොරටුවක් අප වෙනුවෙන් විවෘත වෙනවා. ஒரு நம்பிக்கையின் வாசலை அவர் எங்களுக்காக திறப்பார். කී දෙනෙක් ඔබ විශ්වාස කරනවද? அதனை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? දිව්‍යන් වහන්සේ අප වෙනුවෙන් ඇදහිල්ලේ දොරටුවක් විවෘත කරනවා. அவர் எங்களுக்காக நம்பிக்கையின் வாசலை திறப்பார். අපගේ සියලු ප්‍රශ්න උන්වහන්සේ ඉවත් කරනවා. எங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் அவர் நிறைவேற்றுவார். අපිට උන්වහන්සේ මාර්ගයක් විවෘත කරනවා. அவர் எங்களுக்காக வழிகளை உண்டாக்குவார். එම නිසා අපි විශ්වාසයෙන් යුක්තව நாம் ஒரு விசுவாசமாக ඒ ගීතිකාවක් ගායනා කරමින් ஒரு பாடலை பாடி දිව්‍යන් වහන්සේව ඔස්සවමු. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யாருண்டு எனக்கு இங்கு எதுவும் இல்லை எனக்கு, கண்ணீரை தவிர ஏதும் சொந்தம் இல்லை. யாருண்டு எனக்கு இங்கு எதுவும் இல்லை எனக்கு, கண்ணீரை தவிர ஏதும் சொந்தம் இல்லை. ஆகோரின் பள்ளத்தாக்கை கொடுத்தவர், நம்பிக்கையின் வாசல் ஒன்றை திறப்பாரே. ஆகோரின் பள்ளத்தாக்கை கொடுத்தவர், நம்பிக்கையின் வாசல் ஒன்றை திறப்பாரே. அவர் நம்பத்தக்கவர், அவர் உண்மையுள்ளவர். இயேசு நம்பத்தக்கவர், அவர் ரொம்ப நல்லவர். இயேசு நம்பத்தக்கவர், அவர் உண்மையுள்ளவர். இயேசு நம்பத்தக்கவர், அவர் ரொம்ப කවුරුන්දු මාට කිසිවෙක් නෙයි මට නැත, කඳුලැලි මිස වෙන කිසි දෙයක් මට නැති. කවුරුන්දු මාට කිසිවෙක් නෙයි මට නැත, කඳුලැලි මිස වෙන කිසි දෙයක් මට නැති. ආගෝර්ගේ මිටියාවත දුන් සමිඳේ, හැදෙයිලි දොරටුවක් ඇති කරන්නාද වූ. ආගෝර්ගේ මිටියාවත දුන් සමිඳේ, හැදෙයිලි දොරටුවක් ඇති කරන්නාද වූ. ඔබ විශ්වාසවන්තයි, ඔබේ ඇදහිල්ල ඔබමයි.
ஆகூரின் பள்ளத்தாக்கை கொடுத்தவர், நம்பிக்கையின் வாசல் ஒன்றை திறப்பாரே. சொல்லுமா அகோரின் பள்ளத்தாக்கை கொடுத்தவர், நம்பிக்கையின் வாசல் ஒன்றை திறப்பாரே. ஆகோரின் நம்பிக்கையின் வாசல் ஒன்றை திறப்பாரே. அவர் நம்பத்தக்கவர், அவர் உண்மையுள்ளவர். இயேசு நம்பத்தக்கவர், அவர் ரொம்ப நல். சொல்வோமா? இயேசு நம்பத்தக்கவர், அவர் உண்மையுள்ளவர். இயேசு நம்பத்தக்கவர், அவர் ரொம்ப நல்லவர். இயேசு நம்பத்தக்கவர், அவர் உண்மையுள்ளவர். இயேசு நம்பத்தக்கவர், அவர் ரொம்ப நல்லவர். இயேசுஸ் வாசகை மீதுரட்டுவா குருத்தகருவா. ஆகோர்கி மிதியாக தாபிடதின திவிதுனி. ஓபோ மனுஷிக்ன முருகியானத. ஓ ஷிலாரமா ஆதாரி பாரகபா. ஓ ஷிலாரமா ஹே ஆமீன். ප්‍රේමවන්තයනි, ஆமென். பிரியமானவர்களே, උන්වහන්සේමයි අපගේ විශ්වාසය. அவர் ஒருவரே எங்களுடைய நம்பிக்கை. අපිට ආගෝර්ගේ මිටියාවත් උන්වහන්සේ ඇති කරනවා. ஆகோரின் பள்ளத்தாக்கை அவர் எங்களுக்காக මෙතෙක් උන්වහන්සේ අපිව මඟ පෙන්වුවා. அவர் இவ்வளவு நேரம் எங்களை வழிநடத்தினார். තවදුරටත් උන්වහන්සේමයි අපිව ගෙනියන්නේ. இனியும் எங்களை அவரே வழிநடத்துவார். සියලු නැරපීමේ எங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலும் අපි වැටෙන්නේ නැතුව අපිව රැකගන්නේ උන්වහන්සේ පමණයි. நாங்கள் விழுவாமல் காத்துக் கொள்பவர் அவர் ஒருவர். උන්වහන්සේටම নমස්කාරයේද ස්තුතිය අපි පුද කරමු. அவர் ஒருவருக்கே நாம் ஆராதனை செலுத்துவோம். ඒ ගීතිකාවක් ගායනා කරමින් දෙවියන් වහන්සේම নমස්කාර ஒரு කරමු. பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும்
Yapa
තිබිනිසා ආශලාරබලා ඔබවාසට මයිමය වේවා ඔබවාසට කමනයි ස්තුති වේවා යපත් නිසර් මාව මග පෙන්වා ස්තුති කියන්ට නල්ලේ පිනිසලා அந்த தேவன் ஒருவருக்கே மகிமைகளை செலுத்துமா நன்றி சொல்ல வார்த்தை ஓ நல்ல எபினேசரே ஓ உமக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லப்பா ஓ நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை ஓ ஷலாரபாரா வாசட்டு பமனாய் ஸ்துதிய உபவாசட்டு பமனாய் ආමෙන් ප්‍රේමවන්තයනි ஆமென் பிரியமானவர் දිව්‍යන් වහන්සේට පමණයි සියලු ස්තුති ගෞරව எல்லா துதிகளும் மகிமையும் நம் தேவனுக்கு උන්වහන්සේ යාපත් තිබෙනේස அவர் ஒருவரே நல்ல අපිව எபினேசர் මෙතෙක් මඟ පෙන්වේ උන්වහන්සේ පමණයි இம்மட்டும் வழி நடத்தினவர் அவர் ஒருவர் එම නිසා අත්පොළ සන්නාදීදී දිව්‍යන් වහන්සේ උමයි මෙට அவரை கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம் අපි සියලු දෙනාම වාඩි වෙමු நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம் අපි දිව්‍යන් වහන්සේගේ පණිවුඩයට ගත වී යන්ට යනවා நாம் தேவ செய்தியை கடந்து செல்ல போகிறோம் දේවදාසයා අපි වෙනුවෙන් දේව පණිවුඩය ලබා දෙනවා தேவதாசன தேவனுடைய வார்த்தையை வழங்குவார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன் ස්වාමින් වහන්සේගේ ශුද්ධ නාමයට මහිමය වේවා දිව්‍ය යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබ සියලු දෙනාම සුබ පතමින් පිළිගන්නවා மீண்டும் ஒரு மனமகிழ்ச்சியான நாளிலே உங்களை சந்திப்பதை இட்டு கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன் නැවත වාරයක් සතුටුදායක දවසේදී ඔබ හමු වීමට ලැබෙන අවස්ථාවට ස්වාමින් වහන්සේ තුල මම ප්‍රීතිමත් වෙනවා இந்த நாளிலும் தேவன் தாமே வார்த்தையினூடாக பேசி எங்களை பலப்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார் අද දවසේ දිව්‍යන් වහන්සේ තමාගේ වචනය රැගෙන අප සමග කතා කරමින් අපිව ශක්තිමත් කරන්නට බලවත් ලෙස සිටිනවා இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே தாழ்மை என்றால் என்ன என்பதை குறித்து பேச பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறார் අද දවසේ ඔබ මගේ යටත්කම කියන්නේ කුමක්ද කියලා කතා කරන්නට ආත්මයන් වහන්සේගේ මඟ පෙන්වීම මම ලබාගෙන සිටිනවා நாங்கள் தாழ்மையாய் இருக்கிற போது தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் අපි යටත් වී සිටින විටදී දිව්‍යන් වහන්සේගෙන් ආශිර්වාද ලබා ගන්නට හැකි වෙනවා அருமையானவர்களே நிறைய பேர் தாழ்மையாய் இல்லாதபடியினால் அவர்கள் ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டு போகிறார்கள் ප්‍රේමවන්තනි අද බොහෝ දෙනෙක් ඔවුන් යටත්ව සිටින්න නැතුව සිටින නිසා බොහෝ ආශිර්වාද ඔවුන් තමන්ගේ ජීවිතය අහිමි කරගෙන සිටිනවා நாங்கள் தேவ ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தாழ்மை என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக අපි දිව්‍යන් වහන්සේගෙන් ආශිර්වාදය ලබා ගන්නට යටත්කම කියන්නේ ඉතාමත් වැදගත් වූ කරුණක් මෙන් තිබෙනවා யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது යාකෝබ් 4 වෙනි පරිච්ඡේදයේ 6 වෙනි වචනය අනුව යටත්තුන්ට දිව්‍යන් වහන්සේ කරුණාව ලබා දෙනවා කියා සඳහන්ව තිබෙනවා அதே நேரத்தில் அருமையானவர்கள் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் வாழ்க்கையையும் கொடுக்கிறார் ඒ වගේම ඊතෝපදේශ 22 වෙනි පරිච්ඡේදයේ 4 වෙනි වචනය අනුව යටත්ව සිටින්නන්ට වස්තුවද ගෞරවයද ජීවිතයද දිව්‍යන් වහන්සේ ලබා දෙනවා எனவே அருமையானவர்களே එම නිසා ප්‍රේමවන්තයනි நாங்க கடவுள்கிட்ட ஒரு வாழ்க்கையை ஐஸ்வர்யத்தை மகிமையை அதே நேரத்தில் தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் தாழ்மையாக இருக்க வேண்டும் අපි දිව්‍යන් වහන්සේගෙන් දේව කරුණාවද වස්තුවද ගෞරවයද ජීවිතයද ලබා ගන්නට ඕනේ නම් අපි යටත්ව සිටින්නට ඕන වෙනවා எனவே அருமையானவர்களே එම නිසා ප්‍රේමවන්තයනි நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாக மாறி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு අපි යටතුන් ලෙස වෙනස් වෙලා දිව්‍යන් වහන්සේගෙන් ආශිර්වාදය ලබා ගන්නට தாழ்மை என்றால் என்ன என்பதை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம் යටත්කම කියන්නේ කුමක්ද කියලා අද දිනේදී අපි ඉගෙන ගන්නට යනවා முதலாவதாக அருமையானவர்களே පළමු කොට ප්‍රේමවන්තයනි நான் ஒன்றும் இல்லை என்று
நினைப்பதுதான் தாழ்மை. මම කිසිවක් නැහැ කියා සිතන්න එකමයි යටත්කම. அதாவது தேவனுடைய முன்னிலையிலே நான் ஒன்றுமே இல்லை என்று நான் புரிந்து கொள்வதுதான் தாழ்மை. එසේනම් දෙවියන් වහන්සේ ඉදිරිපිට මම කිසිවක් නැහැ කියලා මං තේරුම් ගැනීම තමයි යටත්කම කියලා කියන්නේ. நாங்கள் வாசிப்போம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை. අපි කියමු නික්මයාම පොතේ 3 වන පරිච්ඡේදයේ 11 වෙනි වචනය. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். එවිට මෝසස් පාරෝ වෙතට යන්ටත් ඊශ්‍රායෙල් පුත්‍රයන් මිස්රයෙන් පිටතට ගෙනෙන්නටත් මා කවුදයි දෙවියන් වහන්සේට කීය. மோசே 80 வயதாய் இருக்கும்போது அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், මෝසස් වයස 80ක සිටින විටදී ඔවුන් කුමක්ද කියන්නේ නම්, நான் பார்வோனிடத்திலே போவதற்கும் இஸ்ரவேல் மக்களை மீட்டுக் கொள்வதற்கு நான் எம்மாத்திரம். මම පාරාව වෙතට යන්නටත් ඊශ්‍රායෙල් ජනතාව මුදවා ගන්නටත් මම කොපමණද? இதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால், මේකේ අර්ථය කුමක්ද නම්, நான் இந்த வேலைக்கு தகுதி இல்லாதவன், මම මේ වැඩට සුදුසු නැති තැනැත්තෙක්, என்னால முடியாது, මට මේක කරන්නට බෑ. அதாவது நான் ஒன்றும் இல்லை එසේනම් මම කිසිවක් නැහැ. என்பதை அவன் ஒத்துக்கொள்ளுகிறான். මේ කාරණාව ඉතාමත් පිළිගන්නවා. ஆனால் மோசே 40 வயது உள்ளவனாய் மாறின போது එනමුත් මෝසස් වයස 40ව සිටින විට அவன் எகிப்திலே சகல கலைகளையும் கற்றபோது ඔහු මිශ්‍රයේ තිබෙන සියලු දක්ෂතාවල් දැනගෙන සිටින විට அவன் மனதிலே ஒரு நினைவு கொண்டான். ඔහුගේ සිතේදී එක්තරා සිතුවිල්ලක් ඇති වුණා. தேவன் என்னுடைய கையினாலே இஸ்ரவேல் மக்களுக்கு இரட்சிப்பை கொடுப்பார் என்பதை இஸ்ரவேல் மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்தான். ඔහු සිතුවේ මාගේ අස්තිය කරන කොටගෙන දෙවියන් වහන්සේ ඊශ්‍රායෙල් ජනතාවට මිදීමක් අනකරයි කියලා ඊශ්‍රායෙල් ජනතාව තේරුම් ගන්නට ඕන කියලා ඔහු සිතුවා. இதை பற்றி அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் இருக்கிறது. මේ ගැන ක්‍රියාපොතේ 8 වන පරිච්ඡේදය 25 වෙනි වචනේදී අපිට බලන්නට පුළුවන්. அதற்காக அவன் கொலையும் பண்ணி பார்த்தான். ஆனால் இஸ்ரவேல் மக்களோ அவனை புரிந்து கொள்ளவில்லை. ඉන්නිසා ඔහු මිනිමැරීමක් කළා. එනමුත් ඊශ්‍රායෙල් ජනතාව ඔහුව තේරුම් ගත්තේ නැහැ. அவனுடைய கல்வி அறிவாலே அவனுடைய ஞானத்தினாலே அவன் நினைச்சான் தான் ஒரு பெரிய இரட்சகர் என்று. ඔහුගේ ඥානයේ ඒ අධ්‍යාපන නොවනිනු ඉතුවා තමා තමයි මිදුම් කරුවෙක් ලෙස. ஆனால் அருமையானவர்களே, அவனுக்கு தெரிய வந்தது 40 வருஷம் 40 வயதிலிருந்து 80 வயசு வரைக்கும் வனாந்திரத்திலே அவன் வாழ்க்கையில பல வேதனைகள் துன்பங்களை அவன் அனுபவித்த போதுதான் அவனுக்கு தெரிய வந்துச்சு தான் ஒன்றுமே இல்லை என்பது. වයස 40න් සිට වයස 80 වෙනකන් ඒ කාන්තාරයේදී විවිධ ප්‍රශ්න පොරබදින් වලට මුහුණ දෙන විට තමයි ඔහු තේරුම් ගත්තේ තමා කිසිවක් නැහැ කියලා. கடவுளுக்கு முன்னுக்க நான் ஒன்றும் இல்லை என்று எனக்கு ஒத்துக்கொள்ள முடியாவிட்டால் எனக்கு தாழ்மை இல்லை என்று அர்த்தம். දිව්‍යන් වහන්සේ ඉදිරියේදී මම කිසිවක් නැහැ කියලා මට පිළිගන්නට බැරි නම් මා තුළ යටත්කම නැහැ කියන එක තමයි අර්ථය. இன்றைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகள் අද බොහෝ දිව්‍යන් වහන්සේගේ දරුවන් ஆசீர்வாதங்களை பெற முடியாம இருக்கிறதுக்கு காரணம் ආශිර්වාද ලබා ගන්නට බැරිව තිබෙන්නට හේතුව தாங்க ஒன்றும் இல்லை என்பதை கடவுளுக்கு முன்னுக்கு ஒத்துக்கொள்ள முடியாம இருக்கிறார். ඔවුන් තමන් කිසිවක් නැහැ කියලා දිව්‍යන් වහන්සේ ඉදිරියේදී ඔවුන්ට පිළිගන්නට බැරුව තිබෙනවා. தேவனுக்கு முன்னுக்கு தங்களை உயர்த்து கொண்டு தங்களால எல்லாம் முடியும் என்று சொல்லி அவங்க எல்லா முயற்சியும் பண்ணுகிறபடியினால் அவங்க தோல்வி அடைகிறாங்க. දිව්‍යන් වහන්සේ ඉදිරිපිටදී තමන් කිසිවක් නැහැ කියලා ඔවුන් පිළිගන්නේ නැතුව තමන්ට ඔක්කොම කරන්න පුළුවන් කියන සිතුවිල්ලක් සමග සිටින නිසා ඔවුන් තමන්ගේ ජීවිතයේ පරාජයට අහු වුණා. வாழ்க்கையிலே பல அனுபவங்களின் ஊடாகத்தான் நாங்க ஒன்றும் இல்லை என்பதை நாங்க உணர வேண்டி வரும். ජීවිතයේ විවිධත් අත්දැකීම් රැගෙන තමයි අපි කිසිවක් නැහැ කියලා අපි තේරුම් වෙන්නට ඕන වෙනවා. இன்றைக்கு நாங்க ஒன்றும் இல்லை என்று நினைக்கிறோமோ அன்றைக்குத்தான் தேவனும் எங்களுடைய வாழ்க்கையில வர முடியும். කවදාද අපි කිසිවක් නැහැ කියලා අපගේ ජීවිතේ සිතනවාද එදින තමයි දිව්‍යන් වහන්සේත් අපගේ ජීවිතයට පැමිණෙනවා. நாங்க ஒன்றும் இல்லை என்று என்றைக்கு நினைக்கிறோமோ தேவனுக்கு முன்னுக்கு අපි කිසිවක් නැහැ කියලා කවදාද සිතනවාද දිව්‍යන් වහන්සේ ඉදිරියේදී அன்றைக்குத்தான் தேவன் வரப்போகிறார். එදින තමයි දිව්‍යන් වහන්සේ අප තුළ පැමිණෙනවා. எனவே அருமையானவர்களே, நீங்க தாழ்மை உள்ளவர்களா இருந்தால், එම නිසා ප්‍රේමවන්තනි ඔබ යටාත්ව සිටිනවා නම් நீங்க தேவனுக்கு முன்னுக்கு நான் ஒன்றும் இல்லை ඔබ දිව්‍යන් වහන්සේ ඉදිරිපිට මම කිසිවක් නැහැ. இந்த நீங்க தெளிவாக ஒத்துக்கொள்ள முடியுமா இருந்தா உங்களுக்கு தாழ்மை මේ இருக்கு. ඔබට ඉතාමත් පැහැදිලිව පිළිගන්නට පුළුවන් නම් ඔබට යටාත්කම තිබෙනවා කියන එක තමයි අර්ථය. அருமையானவர்களே, இரண்டாவதாக ප්‍රේමවන්තනි දෙවනුව எனக்கு உண்டான யாவும் தேவனாலே வந்தது என்ற
தெளிவான அறிவு இருக்குமாயிருந்தால் நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். මට ඇති වුණා වූ සියලු දේම දෙවියන් වහන්සේ විසින්මයි මට ඇති වුණේ කියනවා පැහැදිලි දැනුමක් ඔබට තිබෙනවා නම් ඔබට යටහත්කම තිබෙනවා. நாங்கள் வாசிப்போம் அருமையானவர்களே. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 21 23 வரைக்கும் வாசிக்க வேண்டும். நாங்கள் 23வது வசனத்தை வாசிப்போம். අපි ක්‍රියාපොතේ 12 වන පරිච්ඡේදයේ 22 වෙනි 23 වෙනි වචනයවල් කියවන්න ඕනේ. පළමු කොට 23 වෙනි වචනයට අපි අංකම් දෙමු. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து இறந்தான். ඔහු ඒ ගෞරවය දිව්‍යන් වහන්සේට නුදුන් බැවින් ස්වාමීන් වහන්සේගේ දූතයෙක් එකෙනේම ඔහුට පහර දුන්නේය. ඔහු පණුවන් විසින් කන ලදුව මැරුණේය. ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து சிங்காசனத்திலே உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணினான். ඒ ඒරෝද් රාජාභරණ පැළඳගෙන සිංහාසන පිට ඉඳ ඔහු දේශනා කෙරුවා. அப்ப ஜனங்கள் சொன்னார்கள், இது மனிதனுடைய சத்தம் அல்ல, தேவனுடைய சத்தம் என்று. එතකොට මිනිසයන් පැවසුවා මේක මිනිසෙකුගේ හඬ නෙමේ දිව්‍යන් වහන්සේගේ හඬ කියලා. அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் அவன் புழுத்து செத்தான். ඔහු දිව්‍යන් වහන්සේට ලබා දිය යුතු ගෞරවය ලබා දුන්නේ නැති නිසා ඔහු පණුවන් විසින් කන ලද මැරුණා. இவனுடைய பிரச்சனை என்னவென்றால், මොහුගේ ප්‍රශ්නය කුමක්ද නම් அவன் அவ்வளவு அழகாக பேசுறது பிரசங்கம் பண்றதுக்கான காரணம், அவனுக்கு யார் அந்த கிஃப்டை அந்த கிருபையை யார் கொடுத்தது? ඔහු එච්චර ලස්සනට ප්‍රසිද්ධ කතාවක් කරලා දේශනා කරන්නට ඒ ලස්සන ටැලන්ට් උට ලබා දුන්නේ කවුද? தேவன். දිව්‍යන් වහන්සේ. அதை அவன் மறந்து ඒ ඔහු අමතක அந்த කරලා தேவனுக்கு மகிமையை செலுத்தாம, ඒ දිව්‍යන් වහන්සේට ලබා දිය යුතු මහිමය ලබා දෙන්නේ නැතුව அது அவனால வந்த ஒரு திறமை என்று அவன் நினைச்சுக்கொண்டான். ඒවා ඔහු විසින්ම ඇති වුණා වූ ටැලන්ට් වරමක් කියලා ඔහු හිතාගත්තා. அருமையானவர்களே, යාපත් අය எங்களுக்கு உண்டான யாவும் தேவனாலே எங்களுக்கு வந்தது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வோமாயிருந்தால் எங்களுக்கு தாழ்மை இருக்கும். අපිට ඇති වුණා වූ සියලු දේම දිව්‍යන් වහන්සේකින් තමයි අපිට ලැබුණේ කියනවා පැහැදිලි දැනුමක් අපිට තිබෙනවා නම් අපිට යටාත්කම තිබෙනවා. அருமையானவர்களே, இந்த உயிர் தேவனாலே வந்தது. ප්‍රේමවන්තනි මේ ප්‍රාණය අපිට ඇති වුණේ දිව්‍යන් இந்த වහන්සේගෙන්. சரீரம் தேவனாலே. මේ ශරීරය ඇති වුණේ දිව්‍යන් වහන්සේගෙන්. நாங்க இந்த உலகத்துல சுகமா வாழ்றது தேவனாலே. අපි මේ ලෝකයේ සුවසේ ජීවත් වෙන්නේ දිව්‍යන් වහන්සේ නිසා. மனைவி புருஷனா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், உறவுகள் தேவனாலே வந்தது. ස්වාමි පුරුෂයා වෙන්න පුළුවන්, බිරිඳ වෙන්න පුළුවන්, දරුවන් වෙන්න පුළුවන්, නැහැකම වෙන්න පුළුවන්. මේ සියලු දේ මේ දිව්‍යන් වහන්සේගෙන් අපිට ඇති වුණේ. பணம், பொருள், தொழில், ஞானம், அறிவு, கல்வி இதெல்லாம் தேவன் கொடுத்தது. මුදල්, රැකියාව, ධනය, තනතුර, රැකියාව, ඒ වගේම මේ සියලු වස්තුව, ටැලන්ට් වරම ඒ සියල්ලම ඇති වුණේ දිව්‍යන් වහන්සේගෙන්. இதெல்லாம் தேவன் தான் எங்களுக்கு கொடுத்தார். මේ සියලු දේම අපිට ලබා දුන්නේ දිව්‍යන් වහන්සේ තමයි. எனவே தேவனுக்கு தான் நாங்க துதிகன மகிமையை செலுத்தணும். එහෙනම් අපි දිව්‍යන් වහන්සේට තමයි ස්තුති ගෞරව මහිමය පුද කරන්න ஒரு ඕන. ஆசீர்வாதத்தை நாங்க எடுத்த உடனே, ඒක ආශිර්වාදයක් අපි ලබා ගත්තට පස්සේ இப்ப நான் பெரிய ஆளுன்னு நான் நினைச்சேன்னு சொன்னால், දැන් මාව මම ලොක්කෙක් කියලා හිතාගත්තා නම් நான் பெருமை உள்ளவனா இருக்கிறேன். මං උඩඟු සහිතව සිටිනවා. என் வாழ்க்கையில தாழ்மை இல்ல. මගේ ජීවිතේ යටාත්කම නැහැ. அருமையான தேவனுடைய பிள்ளை, යාපත් දේව දරුවෙනි. எங்க வாழ்க்கையில நாங்க நல்லா கடவுள் வைத்து ஆசீர்வதிக்கிற போது எங்களை தாழ்த்தி தேவனுக்கு துதிகன மகிமையை செலுத்தும் போது அந்த ஆசீர்வாதத்தில் நாங்க தொடர்ந்து நிலைக்க முடியும். අපගේ ජීවිතේට අපි දිව්‍යන් වහන්සේ බොහෝ ආශිර්වාද ලබා දෙන විදිහට සියලු ස්තුති ගෞරව මහිමය අපි දිව්‍යන් වහන්සේට ලබා දෙනවා නම් ඒ ආශිර්වාදයේ දිගටම අපිට සිටින්නට පුළුවන් වෙනවා. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, එම නිසා යාපත් දේව දරුවෙනි, கடவுள் எங்களுக்கு கொடுத்த எல்லாம் தேவனிடமிருந்து தான் வந்தது. දිව්‍යන් වහන්සේ අපිට ලබා දුන් සියලු දේ උන්වහන්සේ විසින්මයි අපිට ඇති எனவே වුණේ. தேவனுக்கு துதிகன மகிமையை செலுத்தணும். එම නිසා අපි දිව්‍යන් වහන්සේට තමයි ස්තුති ගෞරව මහිමය පුද කරන්න ඕන. நாங்க அந்த புகழை நாங்க எடுக்க முடியாது. අපි ඒ කීර්තියද උසස්කමද අපිට කියලා ලබා ගන්නේ නරකයි. அருமையான பிரசித்தி பெற்ற இசை அமைப்பாளர் ஒருத்தரை குறித்து நான் பார்த்தேன் ஒரு வீடியோவிலே ஒரு காட்சி. ඉතා ප්‍රසිද්ධ සංගීතකරුවෙක් ගැන අපි වීඩියෝ එකක් බැලුවා. அவருக்கு ஆஸ்கார் அவார்ட் கிடைத்தது. ඔහුට ඔස්කාර් අවෝඩ් එකක් ලැබුණා. அவர் சொல்லுகிறார், சகல புகழும் இறைவனுக்கு. ඔහු කියනවා සියලු කීර්තිය උසස්කම මගේ දිව්‍යන් වහන්සේට කියලා. அருமையான தேவனுடைய பிள்ளை, යාපත් දේව දරුවෙනි. அவர் அப்படி சொல்றதா இருந்தா நாங்க தேவ பிள்ளைகள் நாங்க எவ்வளவு சொல்லணும்? ඔහු එසේ කියනවා නම් අපි දිව්‍යන් වහන්සේගේ දරුවන් අපි කොච්චර කියන්න ඕනද? எப்பயுமே எங்களுக்கு உண்டான வெற்றிகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவனால வந்தது. எனவே அவருக்குத்தான் துதிகன மகிமையை செலுத்த வேண்டும். අපිට ඇති වුණා වූ ආශිර්වාදද උසස්කමද කීර්තියද මේ සියලු දේම දිව්‍යන් වහන්සේකින්මයි අපිට ඇති වුණේ. උන්වහන්සේටමයි සියලු ස්තුති ගෞරවය. அப்படி நீங்க அனுதினமும் தேவனுக்கு துதிகன மகிமையை செலுத்துற ஒரு ஆளா இருந்தா நீங்க உண்மையாகவே தாழ்மை உள்ள ஒரு தேவ பிள்ளை. එසේ දිනපතාම ඔබගේ ජීවිතයේ සියලු ස්තුති ගෞරව මහිමය ඔබ දිව්‍යන් වහන්සේට ලබා දෙනවා නම්
ඇත්ත වශයෙන් ඔබ යටත්ව සිටිනා පුද්ගලයෙක්. ஒரு நாள் உபவாசித்துட்டு 2 நாள் காலையில வந்து ஜெபித்துட்டு ஐயோ சபை விழுந்துட்டு சபை இப்ப மாறிட்டுன்னு சொன்னீங்கன்னு சொன்னா 3வது நாள் நீங்க விழுந்துருவீங்க. එක දවසක් ඔබ නිරාරව සිටිලා දවස් දෙකක් සභාවට ඇවිල්ලා ඔබ යාඥා කරලා ඔබ මේම කියන්න පුළුවන් සභාව වැටුණා දැන් කිසිවක් නැහැ කියලා ඔබ කියනවා නම් ඒ 3 වෙනි දවසේදී ඔබ ඔබගේ ජීවිතයේදී වැටියනවා. அருமையானவர்களே, இவ்வளவு காலமும் நீங்க தூங்கின போதும் சபை இயங்கி கொண்டு தான் இருந்துச்சு. ප්‍රේමවන්තනි මෙච්චර කල් ඔබ නිදාගෙන සිටින කොටත් සභාව ක්‍රියාත්මක කරගෙනමයි සිටියේ. எனவே அருமையானவர்களே, එම නිසා ප්‍රේමවන්තනි நாங்க ஒரு சிறிய காரியத்தை செய்த பின்பு අපි එක්තරා කුඩා දෙයක් කළාට පසුව நாங்க அது இல்லை இது இல்லைன்னு சொல்லும் போது என்ன நடக்குன்னு சொன்னா, அருமையானவர்களே, நாங்க தாழ்மை இல்லாம අපි இருக்கோம். ඒවා නෑ මේවා නැහැ කියලා කියනකොටදී අපි යටත් කමක් නැතුව තමයි සිටින්නේ කියන්නේ කාර්යය. நாங்க ஜெபிக்கிறது தேவ கிருபை, අපි යාඥා කරන්නේ දිවෙන් වාසිකී කරුණාව. பரிசுத்தமா வாழ்றது தேவ අපි கிருபை, ශුද්ධව ජීවත් වෙන්නේ දිවෙන් වාසිකී කරුණාව. இந்த ஓட்டத்தை ஓடுறது தேவ මේ கிருபை. දිවිල්ල අපි දුවන්නේ දිවෙන් වාසිකී කරුණාව. எனவே மேன்மை பாராட்ட எங்களிடம் எதுவுமே இல்லை. එම නිසා උසස් කොට සිතාන්නට අපිට කිසිවක් නැහැ. எனவே நாங்க தேவனுக்கு துதிகன மகிமையை செலுத்தி இதெல்லாம் உங்களால வந்தன்னு சொல்லி அதை புரிந்து கொண்டு நாங்க வாழ்வோமா இருந்தா நாங்க தாழ்மை එම உள்ளவர்கள். නිසා අපි සියලු ස්තුති ගෞරව මහිමේ දිවෙන් වාසට ලබා දීලා මේ සියල්ලම ඇති වුණේ ඔබ වාස විසින් කියලා අපි කියන විටදී අපි යටත්කම සමග ජීවත් වෙන්නට පුළුවන්. அருமையானவர்களே, மூன்றாவதாக ප්‍රේමවන්තනි තුන්වෙනුව தேவன் நமக்காக நியமித்திருக்கிற மேலான அதிகாரங்களுக்கு நாங்க கீழ்ப்படிவோமா இருந்தால் நாங்க தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கிறோம். දිවෙන් වාස අප වෙනුවෙන් නියම කර සිටින උසස් වූ නියෝජන වලට ආධිපත්‍ය වලට අපි කීකරු වෙනවා නම් අපි යටත්කම සමගමයි සිටින්නේ. அருமையானவர்களே, தேவன் எங்கள் எல்லாரையும் அழைத்திருக்கிறார். ප්‍රේමවන්තනි දිවෙන් වාස අප සියලු දෙනාම කැඳෙව්වා. எங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். අප වෙනුවෙන් ලස්සන සැලසුමක් තබාගෙන ஆனா සිටිනවා. அந்த திட்டம் நிறைவேற வேணுமா இருந்தால், එනමුත් ඒ සැලසුම ඉෂ්ට වෙන්නට ඕනේ නම් அருமையானவர்களே, நாங்க அந்த திட்டத்துல போறதுக்கு தேவன் வந்து சில நியமங்களை, சில கண்காணிப்பாளர்களை, அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து உங்களை பார்த்து கொள்வதற்காக நியமித்திருக்கிறார். අපි ඒ සැලසුම කැමැත්ත අනුව අපගේ ජීවිතය ගමන් කරන පිණිස සමහරව අයව දිවෙන් වාස අපගේ ජීවිතයේ පත් කර තිබෙනවා. ඔවුන්ට ආධිපත්‍යයක් ලබා දීලා සිටිනවා. நாங்க அவங்களுக்கு கீழ்ப்படிந்தாதான் தேவ திட்டம் நிறைவேறும். අපි ඔවුන්ට කීකරු වෙන විට තමයි දිවෙන් වාසිකී සැලසුම අපගේ ජීවිතයේදී ඉෂ්ට වෙනවා. அப்படி நீங்க கீழ்ப்படுகிற ஒரு தேவ பிள்ளையா இருந்தா நீங்க தாழ்மை உள்ளவர்கள். එසේ ඔබ කීකරු වෙන දේව දරුවෙක් නම් ඔබට යටත්කම තිබෙනවා. நாங்க வாசிப்போம் ரோமர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை. අපි කියමු රෝම 13 වන පරිච්ඡේදයේ පළමු වන වචනය. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. හැම දෙනාම බලයත් මුලාදෑනින්ට යටත් වෙත්වා. මක් නිසාද දිව්‍යන් වාසිකින් මිස කිසි මුලාදැනිකමක් නැත්තේය. ඇත්තා වූ මුලාදැනිකම දිව්‍යන් වහන්සේ විසින් නියම කර තිබේ. அருமையானவர்களே, தேவன் மேலான அதிகாரம் உள்ளவர்களை எங்களுடைய நன்மைக்காக நியமித்திருக்கிறார். ප්‍රේමවන්තනි දිව්‍යන් වහන්සේ උසස් වූ ආධිපතියේ සිටින මනුෂ්‍යයන්ව අප වෙනුවෙන් පත් කර සිටිනවා. அப்ப நாங்க அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு அடங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். අපි ඔවුන්ට කීකරු වෙලා දමනය වෙන්න ඕනි කියලා දිව්‍යන් වහන්සේ අපගෙන් බලාපොරොත්තු වෙනවා. 10 கற்பனையில 5ஆம் கற்பனை, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ඒ දස පනතෙන් අතර පස්වෙනි පනත කුමක්ද නම් ඔබගේ පියාටද මවටද ඔබ කීකරු වෙන්න. அருமையானவர்களே, நாங்க இந்த பூமியில பிறக்க வேணுமா இருந்தா எங்களுக்கு ஒரு அம்மா அப்பா தேவை. ප්‍රේමවන්තනි අපි මේ පොළවේදී ඉපදෙන්න ඕනේ නම් අපිට අම්මද තාත්තද අවශ්‍ය වෙනවා. அப்ப நாங்க சின்ன குழந்தையில இருந்து இவ்வளவு காலம் ஒரு வயசு வரைக்கும் வர்றதுக்கு எங்களுக்கு அம்மா அப்பா தான் உதவி අපි செய்திருக்கிறார்கள். කුඩා වයසින් සිට මෙච්චර කල් පැමිණෙන්නට අපිට උදව් කළේ අපගේ අම්මා තාත්තා තමයි. அதுக்கு பிறகு நாங்க பாடசாலைக்கு போகணும், அங்க ஆசிரியர்களை கடவுள் நியமித்திருக்கிறார். ඊපස්සේ අපි පාසලට යන විටදී ඒදී ගුරුවරයන් දිවින් වාසපත් කර සිටිනවා. எனவே நாங்க ஆசிரியர்களுக்கு கட்டுப்பட்டு தான் ஆனா அவனா இல்ல அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. එසේනම් අපි ගුරුවරයන්ට දමනය වෙලා තමයි සීල අකුර ඔක්කොම වුණ අපිට උගන්වුවේ. அருமையானவர்களே, அதே நேரத்துல நாங்க ரட்சிக்கப்பட்டதும் கடவுள் எங்களுக்கு ஒரு ஊழியக்காரன் நியமிச்சபடி ඒ වගේමයි අපි ගැලවීම ලබාගත්තේ දිවින් වාස අපිට සේවකයෙක්ව පත් කර නිසා තමයි. நாங்களே ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள, நாங்களே திருவிருந்து எடுத்துக்கொள்ள இல்ல. අපිම බෞතිස්ම අරගෙන අපිම සුදු සහභාගිකමට සහභාගී වුණේ නැහැ. எங்களுக்கு யாரோ ஒருத்தர் கடவுள் பயன்படுத்தி என்ன செய்திருக்கிறார், இவ்வளவு தூரம் வழிகாட்டி கொண்டு வந்திருக்கிறார். අප වෙනුවෙන් කවදෝ එක්කෙනෙක්ව දිවින් වාස භාවිතා කරලා මෙච්චර කල් අපිව මඟ පෙන්වුවා. அப்ப எங்களுக்கென்று நியமித்திருக்கிற போதகர் ஊழியர்களை நாங்க கனம் பண்ணி அவங்களுக்கு கீழ்ப்படிந்து
வாழ பழக வேண்டும். එසේ විනං දිව්‍යන් වහන්ස අප වෙනුවෙන් පත් කර සිටින පාලකතුමාන සේවකයන්ට අපි කීකරු වෙලා දමනය වෙලා අපි සිටින්නට අපි පුරුදු වෙන්න ඕන. நாங்க எப்பயுமே குறை சொல்றவங்களா இருந்தா, අප හැම විටම දොස් කියාගෙන සිටිනවා නම්, எப்பொழுதுமே நாங்க தர்க்கம் பண்ணுகிறவர்களாக, හැම විටම අපි පොරබදින්නන් ලෙස, நாங்க கடவுள் நியமித்த நியமனங்களை வேதனைப்படுத்தி துன்பப்படுத்துகிறவர்களா இருந்தா, අපි දිව්‍යන් වහන්ස පත් කළා වූ නියෝජනවල් මුලාදැනිකමට විරුද්ධව සිටිනවා නම්, எப்பயுமே எதிர்க்கிற ஒரு கூட்டமா நாங்க இருந்தா, හැම විටම විරුද්ධ කරන්නා වූ එක්තරා කණ්ඩායමක් ලෙස අපි සිටිනවා නම්, எங்களுக்கு என்ன இல்லைன்னு சொன்னா தாழ்மை இல்லை. අපිට කුමක්ද නැත්තේ? අප වෙත යටත්කම නැත්තේ. எப்பயுமே சபைக்கு எதிராக, ஊழியக்காரனுக்கு எதிராக கூட்டம் கூடி பேசி தர்க்கித்து சபையை விமர்சித்து ஊழியக்காரனை விமர்சித்து எப்பயுமே எதிர்கட்சியில இருக்கிற ஒரு தேவ பிள்ளையா இருந்தா உங்களுக்கு தாழ்மை இல்லைன்னு தான் அர்த்தம். හැම විටම සභාවට විරුද්ධව කතා කරලා ඔවුන් සමග පොරබදිගෙන ඔවුන්ට විරුද්ධවම සිටිනවා නම්, ඒ වගේම විරුද්ධ පක්ෂයේදී ඔබ සිටිනවා නම් ඔබට යටත්කම නැත්ද? ஏன் சொன்னா உங்களுக்கு விளங்க இல்லை, பரம அதிகாரம் என்று ஒன்று இருக்கிறது. ඇයිද නම් ඔබ තේරුම් ගත්තේ නැහැ ස්වර්ගික ආධිපත්‍යයක් තිබෙනවා කියලා. கடவுள் தான் ஒரு ஊழியக்காரனை நியமிக்கிறார். දිව්‍යන් වහන්සේ තමයි සේවකයෙක්ව පත් කළේ. அதை நீங்க புரிந்து கொண்டாதான் ඒ ඔබ තේරුම් ගන්න විට තමයි நீங்க அதோட இணைஞ்சு போவீங்க. ඔබ ඒ සමග එකතුව ක්‍රියාත්මක කරනවා. அப்பதான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். එවිට තමයි ඔබගේ ජීවිතයේදී ආශිර්වාද පැමිණෙනවා. கடவுள் நியமித்த எல்லா நியமனங்களையும் நாங்க உடைத்து நொறுக்கி நாங்க எங்கட தனி பாதையில போக யோசிக்கும் போது அருமையானவர்களே, கடவுள் எங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் இழப்போம். දිව්‍යන් වහන්සේ පත් කළා වූ සියලු ආධිපත්‍ය අපි කඩා කප්පල් කරලා අපගේ මාර්ගයෙන් තනියෙන් ගමන් කරන්නට අපි කැමති වෙනවා නම්, දිව්‍යන් වහන්සේ අපිට ලබා දී තියෙන සියලු ආශිර්වාද අපි අපගේ ජීවිතයේදී අයිමි කරනවා. அப்ப நாங்க தான் இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும். එහෙනම් අපි තමයි දැන් කල්පනා කරලා බලන්න ඕන. நான் தேவன் நியமித்த எல்லா நியமனங்களுக்கும் நான் கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன். මම දිව්‍යන් වහන්සේ පත් කළා වූ සියලු ආධිපත්‍යයට කීකරු වෙන මිනිසෙක්ද? இல்லாட்டி அதை எதிர்க்கிற சுபாவம் எனக்குள்ளுக்கு இருக்கா? නැත්නම් ඒවට විරුද්ධ වෙන ස්වභාවයක් මා තුළ තිබෙනවාද? எப்பயும் குறை பிடிக்கிற, போராடுகிற, எதிர்க்கிற, எப்பயுமே எதிர்கட்சியில இருக்கிற சுபாவம் தான் எனக்கு இருக்கா? හැම විටම විරුද්ධ කරලා පොරබදිගෙන විමර්ශනය කරගෙන සිටිනා විපක්ෂිත එක් ඇඟීමක් ස්වභාවයක්ද මා තුළ තිබෙන්නේ. அப்படி என்றால் அது என்னத்தினால் அது எனக்கு ஏற்படுது? එසේනම් මේවා ඇති වුණේ කුමක් නිසාද? எங்க போனாலும் நான் இப்படித்தான் இருக்கிறேன். කොයි ගියත් මං මේම තමයි සිටින්නේ. அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னா, ඒකේ අර්ථය කුමක්ද නම් எனக்கு தாழ்மை இல்லை என்று அர்த்தம். මා තුළ යටත්කම නැහැ කියන්නේ ඒක තමයි கடவுள் අර්ථය. ஒருவனை நியமித்திருக்கிறார் என்ற ஆசீர்வாதத்தை දිව්‍යන් වහන්සේ එක්කෙනෙක්ව පත් කර සිටිනවා මගේ ආශිර්වාදය සඳහා. நான் அதுக்கு கட்டுப்படணும். මම ඒවට දමනය වෙන්න ඕන. நான் அதை எதிர்க்க முடியாது. මම ඒකට විරුද්ධ වෙන්න බෑ. நான் இணைந்து போகணும். මම එක්සිත්ව நான் ක්‍රියාත්මක ஒத்துழைக்க කරන්න வேண்டும். ඕන. මං සහයෝගය ලබා දෙන්න அப்படி ඕන. ஒத்துழைக்கிற போதுதான் එසේ මං සහයෝගය ලබා දෙන විට என் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் வரும். මගේ ජීවිතයට ආශිර්වාදය පැමිණෙනවා. எனவே ஆசீர்வாதம் வேண்டும் வேண்டும் நாங்க ஜெபிக்கலாம். ආශිර්වාදය අවශ්‍යයි කියලා අපි ආඥා කරන්නට පුළුවන්. ஆனால் தேவன் நியமித்த நியமனங்களை நாங்க மதித்து அதுக்கு கீழ்ப்படியணும். එනමුත් දිව්‍යන් වහන්සේ පත් කරා වූ ආධිපත්‍ය වලට අපි ගෞරවයේදී අපි කීකරු වෙන්න ඕන. அருமையானவர்களே, நாலாவதாக යාපත් අයනි අතර වෙනුව நாங்க பிறருடைய பெருமதியை புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருந்தால் உண்மையாகவே நாங்க தாழ்மை உள்ளவர்கள். අපි අනුන්ගේ වටිනාකම තේරුම් ගන්නවා නම් ඇත්ත වශයෙන් අපි යටත්කම සමගමයි සිටින්නේ. அருமையானவர்களே, பிலிப்பியர் 2 அதிகாரம் 3 வசனத்தை வாசிப்போம். ප්‍රේමවන්තනි, පිලිප්පි පොතේ දෙවන පරිච්ඡේදයේ 3 වෙනි වචනයට අපි අහුම්කම් දෙමු. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக் கடவீர்கள். පක්ෂවාදිකමෙන්වත් නිෂ්ඵල පාරාටු කරන්වත් කිසි දෙයක් නොකොට එකිනෙකා තම තමාට වඩ වෙන කෙනෙක් උතුම් යයි යටත්කමින් සිතාවා. அருமையானவர்களே, இந்த இடத்துல தாழ்மை என்று சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, மற்றவனுடைய ஒரு பெருமதியை நீங்க புரிந்து கொள்றது தான் தாழ்மை. ප්‍රේමවන්තනි, යටත්කම කියන්නේ කුමක්ද නම් අනුන්ගේ වටිනාකම තේරුම් ගැනීම තමයි යටත්කම කියලා කියන්නේ. எங்களுக்கு பெருமை இருக்குன்னு சொன்னா எங்கட பெருமதி தான் பெருசா விளங்கும். අපිට උඩඟුකම තිබෙනවා නම් අපිගේ වටිනාකම විතරයි අපි ලොකු කොට සිතන්නේ. எனக்கும் இதை செய்ய முடியும், මටත් මේක කරන්න இது පුළුවන්. என்ன எங்களுக்கு தெரியாதா, මේක අපිට දන්නේ නැති இது எங்களுக்கு என்ன වැඩක්ද? செய்ய முடியாதா, අපිට මේක කරන්න බෑද? நாங்களும் தான் பண்ணிடுவோம், අපිත් තමයි කරන්නේ. நாங்க இதுக்கும் பார்க்க நல்லா අපි பண்ணுவோம். මීටත් වැඩි හොඳටම කරනවා. இப்படி எங்களையே உயர்த்தி
உயர்த்தி எங்களையே நாங்க பேசிக் கொண்டிருப்போம். මේමම අපිවම අපි උසස් කරලා අපි කතා කරගෙන සිටිනවා. மற்றவங்களை ரொம்ப ரொம்ப குறைச்சி மதிப்பிடுவோம். අනුන්ව ඉතාමත් අපි පහත් ලෙසමයි සිතන්නේ. அவங்கள இருக்கிற குறைகளை எல்லாம் காண ஆரம்பிப்போம். ඔවුන් තුල තිබෙන අඩුපාඩුවල් සියලු දේම අපි කතා කරන්නට පටන් ගන්නවා. மற்றவங்களோட குறைதான் விளங்கும். අනුන්ගේ අඩුපාඩු විතරයි අපිට පෙහෙන්නේ. எங்களுக்கு டக்குண்டு மற்றவண்ட குறைதான் விளங்கும். අපිට ටක් ගාලා පෙහෙන්නේ අනුන්ගේ අඩුපාඩු විතරයි. மற்றவண்ட குறை எனக்கு விளங்குது என்று சொன்னா අන්න අයගේ අඩුපාඩුව මට පේනවා නම් எனக்கு பெருமை தான் இருக்கு. මා තුල උඩංගුකම තමයි තියෙන්නේ. எனக்கு தாழ்மை இல்ல. මා තුල යටත්කම නැහැ. எப்பயுமே மற்றவனை குறை சொல்லி හැම විටම අනුන්ට මං දොස් කියලා எப்பயுமே மற்றவண்ட குறை எனக்கு விளங்குது என்றால் හැම විටම අනුන්ගේ අඩුපාඩුවල් මට පේනවා නම් எப்பயுமே நான் தான் சரி நான் தான் எல்லாம் பெஸ்ட் என்னத்தை தான் எல்லாம் இருக்குன்னு நான் நினைக்கும் போது හැම විටම මම තමයි බෙස්ට් මා වෙත තමයි හොඳ දේ තියන්නේ කියලා මං හිතනවා නම් எனக்கு தாழ்மை இல்ல. මා වෙත යටත්කම නැහැ. அருமையான தேவனுடைய பிள்ளை, යාපත් දේව දරුවෙනි, கடவுள் இந்த உலகத்திலே දිව්‍යන් වහන්සේ මේ ලෝකේ எல்லா மனுஷங்களையும் படைத்திருக்கிறார். සියලු මනුෂ්‍යයන්ව මාවලා සිටිනවා. அவங்க எல்லாருக்கும் வித்தியாசமான தாளந்துகள் திறமைகளை தேவன் ඔවුන් கொடுத்திருக்கிறார். සියලු දෙනාටම নানা ආකාර තාලෙන්ත වරම දීමනාවල් ලබා දී සිටිනවා. கடவுளுடைய பார்வையில் அவங்க எல்லாம் விலையேற பெற்றோர். දිව්‍යන් වහන්සේගේ බැල්මේ ඔවුන් සියලු දෙනාම වටිනාවන්තයි. கடவுள் தான் எங்களுக்கு மனுஷர்களை உறவுகளை கொடுத்திருக்கிறார். දිව්‍යන් වහන්සේ තමයි මනුෂ්‍යයන්ද සමතාවද අපගේ ජීවිතය ඇති කළේ. நாங்க அவங்களோடு நல்ல உறவை கட்டி අපි ඔවුන් සමග යාපත් සමතාවයක් ගොඩනැග அவங்கள்ட்ட நாங்க உதவியை பெறவும் எங்கட உதவியை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ඔවුන්ට අපි උපකාරය ලබා දෙන්නටත් ඔවුන්ගෙන් උපකාරය ලබා ගන්නටත් எங்களுக்கு அவங்களோட பெருமதி விளங்க வேணும். අපිට ඔවුන්ගේ වටිනාකම කුමක්ද කියලා අපි තේරුම් ගන්න ඕන වෙනවා. தாழ்மை இருக்கிற ஒரு மனுஷன் தான் மற்றவண்ட பெருமதியை புரிஞ்சு அவனோட உறவை கட்டி அவன்ட ஆசீர்வாதத்தை எடுப்பான். යටත්කම ඇති මිනිසෙක් තමයි ඔහුගේ අනිත් මිනිසයන්ගේ වටිනාකම තේරුම් අරගෙන ඔවුන්ගෙන් ප්‍රයෝජන දෙයක් ලබා ගන්නවා. அப்ப தாழ்மை இல்லாத மனுஷன் என்ன செய்வான்? பெருமதி விளங்காதபடியா சீக்கிரமா சண்டை பிடிச்சி இவன் எனக்கு தேவையில்லை. යටත්කම නැති මිනිසෙක් අනුන්ගේ වටිනාකම තේරුම් ගන්නේ නැහැ. ඉන්නිසා අනිත් අය සමග ඉක්මනින්ටම රණ්ඩු කරලා පොරබදිලා ඔවුන් සමග තිබෙන සමදතාවය කඩිනවා. எங்களுக்கு இவங்க தேவையில்லை. මොවුන් අපිට අවශ්‍ය නැහැ. இவங்க இல்லாம எங்களுக்கு வாழலாம். මොවුන් නැතිවම අපිට ජීවත් වෙන්න පුළුවන්. அது நாங்க செய்து கொள்ற முட்டாள் வேலை. ඒ අපි කරගන්නව මෝඩ වැඩක්. அதான் அருமையானுடைய பெருமை உள்ளவன் முட்டாளான வேலைகளை செய்வான். ප්‍රේමවන්තනි උඩංගු ඇති මිනිසෙක් මෝඩ වූ වැඩ කරනවා. நல்ல நண்பர்களை நல்ல சொந்தங்களை நல்ல மனுஷங்களை இழந்துருவான். යාපත් මිත්‍රයන්ද යාපත් නෑකමද යාපත් මනුෂ්‍යයන්ද නැති කරනවා. நல்ல பெருமதி உள்ள மனுஷர்களை நாங்க இழந்துருவோம். යාපත් වටිනාවත් මනුෂ්‍යයන්ව අපි අයිමි කරනවා. அம்மா உயிரோடு இருக்கும் போது அம்மாட பெருமதி விளங்காது. අම්මා ජීවත් වෙනකොටදී අම්මාගේ වටිනාකම අපිට තේරෙන්නේ නැහැ. அம்மா செத்த பிறகுதான் நாங்க பெட்டியை பிடிச்சு அழுவோம். අම්මා මැරුණාට පස්සේ තමයි අපි අඬනවා. நல்ல நண்பர்களை கடவுள் கொடுப்பார், அதோட பெருமதி எங்களுக்கு விளங்காது. යාපත් මිත්‍රයන්ව දිවෙන් වාස ලබා දෙන විදිහේ ඔවුන්ගේ වටිනාකම අපිට තේරෙන්නේ නැහැ. நல்ல சபையை கொடுப்பாரு, நல்ல ஊழியக்காரனை கொடுப்பாரு, அந்த நேரம் எங்களுக்கு அந்த பெருமதி விளங்காது. යාපත් සභාවද යාපත් සේවකයන්ද ලබා දෙන විදිහේ ඔවුන්ගේ වටිනාකම අපිට තේරෙන්නේ නැහැ. எங்களுக்கு நல்ல மனுஷங்களை கொடுக்கும் போது அதை நாங்க புரிஞ்சு கொண்டு அதோட பெருமதியை புரிஞ்சு நாங்க அவங்களோடு நல்ல உறவை கட்டணும். යාපත් මනුෂ්‍යයන්ව දිවෙන් වාස අපිට ලබා දෙන විදිහේ ඔවුන්ගේ වටිනාකම අපි තේරුම් අරගෙන ඔවුන් සමග යාපත් සමදතාවයක් අපි ගොඩනගන්න ඕන වෙනවා. ஆனா நாங்க இழந்துட்டோன்னு சொன்னா එනමුත් ඒවා අපි අයිමි කරනවා නම් நாங்க தான் வாழ்க்கையில உடைஞ்சு போவோம். අපි තමයි අපගේ ජීවිතයේදී කැඩිලා බිඳලා යන්නේ. நாங்க தான் வாழ்க்கையில கஷ்டப்படுவோம். අපි තමයි ජීවිතය අපහසු විඳින්නේ. ஆனா தாழ்மை இருக்கிற மனுஷனுக்கு சீக்கிரமா விளங்கிரும். එනමුත් යටත්කම ඇති මනුෂ්‍යයා ඉතා ඉක්මනින්ම තේරුම් அட ගන්නවා. இவனுக்கு இந்த நல்ல திறமை இருக்கு, මොහු වෙත මේ යාපත් දක්ෂතාවයක් இவனை තිබෙනවා. நாங்க இழக்க கூடாது. මොහු අපි අයිමි කරන්න නරකයි. இவன்ல இந்த குறை இருந்தாலும் இவன்ல இவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு. මොහු වෙත අඩුපාඩුවක් තිබෙනකොටත් මෙච්චර ලස්සන දෙයක් තිබෙනවා. புட்டு பார்த்தா இவன் நல்ல ஒருத்தன், සංසන්දනය කරලා බලනකොටදී මොහු යාපත් පුද්ගලයෙක්. இவன்ல இந்த நல்ல விஷயம் இருக்கு. මොහු වෙත මේ යාපත් දෙයක් තිබෙනවා. இவன்கிட்ட இருந்து நாங்க இதை எடுக்க வேண்டும். මොහුගෙන් අපි මේ දේ අරගන්නට ඕන. அப்படி என்ன செய்வான்னு சொன்னா அந்த உறவை அற்புத விதமா கட்டுவான். එසේනම් පුදුම ලෙස ඒ සමදතාවය ගොඩනගනවා. அருமையான தேவனுடைய பிள்ளை. යාපත් දේව දරුවෙනි. ஆனா பெருமை இருக்கிறவன் එනමුත් උඩංගුව ඇති තැනැත්තා உடனடியா எல்லாத்தையும் முறிச்சிட்டு ඉතා போயிடுவான். විකසින්ම සියලු දේම කඩලා බිඳලා යනවා. அவன் சிந்திக்க மாட்டான். ඔහු සිතන්නේ නැහැ. அவன் நினைப்பான் இதெல்லாம் பெருமதி இல்லை, எங்களுக்கு இவன் எல்லாம் பிரச்சனையே நினைப்பான். ඔහු සිතයි මේවා අපිට වටිනා නැහැ, මේ මනුෂ්‍යයන් අපිට ප්‍රයෝජන වෙන්නේ නැහැ කියලා. எங்கட பெருமை என்ன செய்யுதுன்னு சொன்னா மற்றவங்களை சின்ன ஆக்கலா பெருமதியற்றவர்களா காட்டி கடைசியாக நாங்க தனியா தான் இருக்க வேண்டி வரும். ඇයිද නම් අපගේ
උඩාංගුකම අනුන්ගේ වටිනාකම ඔක්කොම ඉවත් කරලා ඔවුන්ව කුඩා වූ තැනැත්තන් ලෙස පෙන්වා අපිට වැඩ කරන්නටත් අපි ඉදිරියට යන්නටත් අපිට හැකියාවක් නොසිදු කරනවා. என் குடும்ப சூழலையும் பாருங்க, எப்பயுமே சண்டை ஏன் வருது? බලන්න පවුලේදී පවා ඇයි හැමතිස්සම අපිට ප්‍රශ්නවල ඇති වෙන්නේ? நாங்க மற்றவண்ட பெருமதியை ஏற்றுக்கொள்றோம். අපි අනුන්ගේ වටිනාකම තේරුම් ගන්නේ නැහැ. எப்பயுமே எங்களுக்கு தான் காயம், வலி, வேதனை, துன்பம், எங்களை தான் எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் எங்களை தான் புரிஞ்சு கொள்ளணும்னு நாங்க நினைக்கிறோம். හැමතිස්සම අපිට විතරයි තුවාල වේදනාවල් අපිව තමයි සියලු දෙනාම තේරුම් ගන්න කියනව සිතුවිල්ලක් සමගමයි අපි සිටින්නේ. அதுக்குள்ள ஒரு முட்டை கண்ணீரையும் வடிச்சிருவோம். ඉන් නිසා අපි කඳුළු සැලනවා. ஐயோ என்ன யாரும் புரிஞ்சு கொள்றாங்க? අනේ කවුරුත් මාව තේරුම් ගන්නේ නැහැ. இத்தனை வருஷம் ஆச்சு, මෙච්චර අවුරුදු වුණා. நீங்க எத்தனை பேரை புரிஞ்சு கொண்டீங்க? ඔබ කී දෙනෙක්ව තේරුම් ගත්තද? நீங்க எத்தனை பேர்ட கண்ணீரை புரிஞ்சு ඔබ கொண்டீங்க? කී දෙනෙකුගේ කඳුළැලි ඔබ තේරුම් நீங்க ගත්තද? எத்தனை பேர்ட காயத்தை புரிஞ்சு ඔබ கொண்டீங்க? කී දෙනෙක්ගේ තුවාල තේරුම් ගත්තද? எத்தனை பேர்கிட்ட கஷ்டம் உங்களுக்கு விளங்கிச்சு? කී දෙනෙක්ගේ ප්‍රශ්න ඔබට තේරුණාද? நீங்க எத்தனை முறை அட்ஜஸ்ட் பண்ணி ඔබ இருக்கிறீங்க? කොච්චර කාල ඔබ ඇඩ්ජස්ට් කරලා நீங்க ගියාද? எத்தனை தடவை விட்டு ඔබ கொடுத்திருக்கிறீங்க? කොච්චර වතාවක් ඔබ ඉඩ දීලා நீங்க ගියාද? எத்தனை தடவை ඔබ மன்னிச்சிருக்கிறீங்க? කී වතාවක් සමාව நீங்க දුන්නාද? எத்தனை நேரம் பொறுமையா ඔබ කී இருந்திருக்கிறீங்க? වතාවක් ඉවසිල්ලෙන් යුක්තව සිටියාද? நீங்க எத்தனை நேரம் அடங்கி ඔබ போயிருக்கிறீங்க? කී වතාවක් දමනය වී සිටියාද? யோசித்து பாருங்க. ඔබ ටිකක් කල්පනා කරලා බලන්න. எனவே அருமையானவர்களே, එම නිසා යාපත් අයනි, நாங்க மற்றவண்ட பெருமதியை உணர்ந்தா, අපි අනුන්ගේ වටිනාකම තේරුම් ගන්නවා නම්, அப்படி நாங்க வாழ்ற தேவ பிள்ளையா இருந்தா எங்களுக்கு தாழ்மை. එලෙස ජීවත් වෙන දේව දරුවෙක් නම් අපිට යටත්කම තිබෙනවා කියන එක අර්ථය. அப்படி எங்களுக்கு விளங்காம எங்கட ஒரு மயக்கத்துல நாங்க வாழ்றோம்னு சொன்னா உண்மையாகவே நாங்க நிறைய விஷயத்தை இழக்க போறோம். අපි එලෙස තේරුම් නැතුව සිටිනවා නම් අපි බොහෝ දේවල් අපගේ ජීවිතයේදී අයිමි කරන්නට යනවා. வாழ்க்கையில நிறைய தொலைக்க போறோம். ජීවිතයේ බොහෝ දේවල් අපි අයිමි කරන්නට යනවා. ஆனா அருமையானவர்களே, එනමුත් ප්‍රේමවන්තේනි, இதனால தான் தேவன் புத்தி சொல்றார். නිසා තමයි දිව්‍යන් වහන්සේ අපිට අනුශාසනාවක් ලබා දෙන්නේ. மற்றவண்ட பெருமதியை புரிந்து கொள். අනුන්ගේ වටිනාකම ඔබ තේරුම් ගන්න. கடைசியா அருமையானவர்களே, අවසානින් ප්‍රේමවන්තේනි, நான் என்னுடைய தவறை ஒத்துக்கொள்ள முடியுமா இருந்தா எனக்கு தாழ்மை இருக்கு. මගේ වැරද්ද මට පිළිගන්නට පුළුවන් නම් මට යටත්කම තිබෙනවා. ஏசாயா 66 அதிகாரம் 2 வசனத்தை வாசிப்போம். යෙසායා 6 වෙනි පරිච්ඡේදයේ දෙවෙනි වචනයට අපි අහුම්කම් දෙමු. என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். මේ සියල්ල මාගේ අතින් සාධන ලද්දය. එසේ මේ සියල්ල සිදුවියයි ස්වාමින් වහන්සේ කියනසේක. එහෙත් යටහත් වූ තැළුණු ආත්මයන් ඇත්තව මාගේ වචනයට වෙහුලන්නා වූ මනුෂ්‍ය දෙස බලමි. இந்த வசனத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, මේ වචනේ දෙස අපි බලනවා නම් சிறுமைப்பட்டு சொல்லும்போது தாழ்மையா இருந்து, යටත්ව සිට ஆவியிலே நொறுங்குண்டுன்னு சொன்னா, ආත්මයේ තැළුණු සිටිනවා නම් கடவுள் பேசுற போது දෙවියන් වහන්සේ කතා කරන அதுக்கு විට இடம் கொடுத்து ඒට ඉඩදී இருதயத்தை கடினப்படுத்தாம අදවත දැඩි කරන්නේ නැතුව அதுக்கு இடம் கொடுத்து ඒවාට ඉඩ දීලා கடவுள் பேசும்போது எங்க நிலையை ஒத்துக்கொண்டு, දෙවියන් වහන්සේ කතා කරන විටදී අපගේ තත්ත්වය අපි පිළි எங்க අරගෙන பாவத்தை ஒத்துக்கொண்டு අපගේ පාපය අපි පිළි අරගෙන அதுக்காக மனம் வருந்தி ඒ සඳහා අපි පසුතැවිලි වෙලා அந்த பாவத்தை கடவுளுக்கு அறிக்கை செய்து ඒ පාපය දෙවියන් වහන්සේට ප්‍රකාශ කරලා அப்படி ஒத்துக்கொள்ளுகிற ஒரு மனுஷனா இருந்து එලෙස පිළිගන්නා වූ මිනිසෙක් ලෙස සිට அவருடைய வசனத்துக்கு நடுங்குற மனுஷனை தான் தேவன் நோக்கி பார்க்கிறார். දෙවියන් වහන්සේගේ වචනයට වෙවුලනා වූ මනුෂ්‍යයා දෙසමයි දෙවියන් වහන්සේ බලනවා. எனவே அருமையானவர்களே, එම නිසා நாங்க ප්‍රේමවන්තයනි, தாழ்மை உள்ள ஒரு தேவ பிள்ளையா இருந்தா අපි යටත් වූ දේව දරුවෙක් නම් நாங்க சீக்கிரமா நாங்க செய்த தவறை ஒத்துக்கொள்வோம். අපි ඉතා විගසින්ම අපි කරපු වැරදිවල් පිළිගන්නවා. ஆனா எங்களுக்கு தாழ்மை இல்லாட்டி එනමුත් අපිට යටත්කම නැත්නම් நாங்க கடைசி வரைக்கும் ஒத்துக்கொள்ள අපි மாட்டோம். අවසානතෙක් පිළිගන්නේ නැහැ. கடைசி வரைக்கும் ஒத்துக்கொள்ள மாட்டோம். අවසානතෙක් අපි පිළිගන්නේ නැහැ. ஏதேன் தோட்டத்துல ඒදෙන් උයනේදී தேவன் வந்து பேசுறாரு ஆதாமோடு. දෙවියන් වහන්සේ ඇවිත් ආදාම් සමග කතා කරනවා. அருமையானவர்களே, ஆதாம் தண்ட பாவத்தை ஒத்துக்கொள்ளவே இல்லை. ප්‍රේමවන්තනි, ආදාම් තමාගේ පාපේ වැරද්ද පිළිගත්තෙම නැහැ. அவன் ஒத்துக்கொள்ளவே இல்லை. ਉਹ පිළිගත්තෙම නැහැ. கடவுள் பேச பேச என்ன சொன்னான்னு சொன்னா, දෙවියන් වහන්සේ කතා කරනකොට ਉਹ කුමක්ද කිව්වේ නම් தண்ட நிலையை ஒத்துக்கொள்ள இல்லை. තමාගේ තත්ත්වය ਉਹ පිළිගත්තේ නැහැ. கடவுள் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவன் ஒளிஞ்சி தான் பதில் கொடுத்தான். දෙවියන් වහන්සේ කතා කරන හැම වචනයකම ਉਹ සංගවීමයි පිළිතුරු සැපරුවේ. நான் தோட்டத்துல ஒளிஞ்சு கொண்டிருக்கிறேன், මං වත්තේ සංගවී සිටිනවා. இப்ப நான் நிர்வாணியா இருக்கிறேன். මං නිර්වස්ත්‍රව සිටිනවා. நிர்வாணியா இருப்பதற்கு
நீ சாப்பிட வேணாண்ட கனியை சாப்பிட்டியான்னு சொன்னா என்ன சொன்னா கடைசியா நீங்க கொடுத்த இஸ்திரி கொடுத்தா நான் சாப்பிட்டேன். ඔබ දැන් නිර්වස්ත්‍රව සිටිනවා කියලා ඔබ කියනවා නම් මං කන්න එපා කියලා කිව්වා වූ පාල ඔබ කෑවද කියලා කියනකොට ඔය කියවා නෑ ඔබ වහන්සේ මට ලබා දුන් ස්ත්‍රියමයි මට මේ ආකාරයෙන් කළේ කියලා. நான் இல்ல தவறு, මම නෑ වැරද්ද. நீங்க கொடுத்த இஸ்திரி. ඔබ ලබා දුන් ස්ත්‍රිය. நான் இல்ல பாவி, நீங்க தான் பாவி. මම පාපිෂ්ඨ නෙමෙයි ඔබ වහන්සේම පාපිෂ්ඨ. என்ன தவறு இல்ல. මාගින් කිසි වැරද්දක් නෑ. இன்னைக்கு நிறைய பேர் අද බොහෝ දෙනෙක් மற்றவங்க மேல தவற சொல்றாங்க, අනුන් පිට තමන්ගේ වැරද්ද கைய බලනවා. நீட்டுறாங்க, අත දිගු කරනවා. அவங்க தான் தவறு, ඔවුන් තමයි වැරදි. அவங்களால தான் நான் இப்படி ඔවුන් செய்தேன், නිසා තමයි මං මේ நான் කළේ. தவறு இல்ல, මාගින් කිසිම இல்ல වැරද්දක් எந்த නෑ. குற்றமும் இல்ல, මාගින් කිසිම நான் වැරද්දක් நல்லா தான் නෑ. இருக்கிறேன், මං හොඳට තමයි இல்ல සිටින්නේ. எந்த பிரச்சனையும் இல்ல, මාගින් කිසිම ප්‍රශ්නයක් අවුලක් නෑ. நான் நல்லா இருக்கிறேன். මං හොඳට සිටිනවා. அல்லேலூயா, හලිලූයා அல்லேலூயா. හලිලූයා. அருமையானவர்களே, යාපත් අයනි இப்படி இருக்கிறவங்க මේම සිටින්න අය அவங்க தாழ்மை இல்லாதவர்கள் தான். ඔවුන් යටත්කම නැති අය තමයි. அருமையானவர்களே, යාපත් අයනි இப்படி இருக்கிறவங்க தாழ்மை இல்லாதவங்க. මේ සිටින්න අයට නම් යටත්කම නැහැ. ஆனா தேவன் பேசும்போது එනමුද දෙවියන් වහන්සේ කතා කරන විටදී ஓ என்னல இந்த தவறு இருக்கு, ඔහු මා තුළ මෙවැනි වැරද්දක් තිබෙනවා. கடவுள ஊழியக்காரங்க எங்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லும்போது දෙවියන් වහන්සේගේ සේවකයන් අවවාදවත් ලෙස අපිට දැනුම්කම් ලබා நான் இதை දෙනවා. ஒத்துக்கொள்றேன், ඔහු මගේ මේක පිළිගන්නවා. என் வாழ்க்கையில இந்த தவறு இருக்கு, මගේ ජීවිතයේ මෙවැනි වැරද්දක් நான் තියෙනවා. இதை சரி செய்து கொள்ள මං வேண்டும். මාව අරිගස්සන්නට ඕන. இப்படி எங்க தவறுகளை ஒத்துக்கொள்ற பழக்கம் எங்களுக்கு வேணும். මේ ආකාරයෙන් අපගේ වැරද පිළිගන්නට යුතු පුරුද්දක් අපිට අවශ්‍ය වෙනවා. அப்படியே நாங்க அதை ஒத்துக்கொள்ளாம சாட்டு போக்கு சொல்லி மற்றவங்களை குறை சொல்லி கடவுளுக்கு முன்னால வந்து நாங்க ஒத்துக்கொள்ளாம வாழ வாழ எங்கட ஆசீர்வாதம் பின்னுக்கு போய் கொண்டிருக்கு. අපි එසේම අපගේ වැරදි අපි පිළිගන්නේ නැතුව අනුන් පිට අපගේ වැරදි දාගෙන සිටිනවා නම් එලෙසම අපගේ ආශිර්වාදය අපගේ ජීවිතෙන් සිට හීන යනවා. நாங்க சில நேரத்துல நினைக்கலாம் நாங்க வெற்றி பெற்றதாக, අපි සමහර විට දන්ට පුළුවන් අපි ජයග්‍රහණය ලබා ගත්තා කියලා. நாங்க எல்லா பாவத்தையும் மூடி மறைச்சு எல்லாருக்கும் வாயடிச்சு எல்லாரையும் குறை சொல்லி கலகத்தை பண்ணி பிரச்சனைய போட்டு நாங்க தப்பினோம்னு நினைக்கலாம். අපි සියලු දෙනා සමග ප්‍රශ්න කරගෙන කටගාගෙන අපි සියලු ප්‍රශ්න ඉවත් වුණා කියලා අපි හිතාගෙන සිටින්නට පුළුවන්. ஆனா உன்னை ஆசீர்வதிக்க விரும்புற தேவன் உன்னை பார்க்கிறார். එනමුත් ඔබව ආශිර්වාද කරන්නට කැමති වෙන දෙවියන් වහන්සේ ඔබ දෙස நீ බලනවා. இருதயத்தை கடினப்படுத்துற, ඔබ ඔබගේ අදවත දැඩි කරනවා. நீ எனக்கு முன்னால உடையிற இல்ல, ඔබ මා ඉදිරියේදී ඔබ කැඩෙන්නේ නැහැ. நீ எனக்கு முன்னால நீ உன்னை தாழ்த்துற இல்ல, ඔබ මා ඉදිරියේදී මාව ඔබව යටත් කරන්නේ නැහැ. நீ வந்து எனக்கு கீழ்ப்படுகிற இல்ல, ඔබ මා අට කීකරු වෙන්නේ නැහැ. நீ எல்லாரையும் குறை சொல்ற, ඔබ සියලු දෙනාටම දොස් කියනවා. ஆனா நீ உன் நிலையை உணர்ந்து மனம் திரும்புற இல்ல. එනමුත් ඔබ ඔබගේ තත්ත්වය පිළි අරගෙන ඔබ පසුතැවිලි වෙන්නේ නැහැ. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளை, එම නිසා යාපත් දේව දරුවෙනි நாங்க இங்க நிலையை ஒத்துக்கொள்ள ஆயத்தமா. අපි අපගේ තත්ත්වය පිළිගන්නට அப்படி என்ன සූදානම්ද? எங்களுக்கு தாழ்மை இருக்கு. එසේනම් අපිට යටත්කම තිබෙනවා. அருமையானவர்களே, நிச்சயம் கடவுள் ஆசீர்வதிப்பார். ප්‍රේමවන්තයනි සැබවින්ම දෙවියන් වහන්සේ අපිව ආශිර්වාද கடவுள் எங்களை කරනවා. அழைத்திருப்பதை ஆசீர்வதிக்கிறதுக்கு දෙවියන් தான். වහන්සේ අපිව කැඳවුවේම අපිව ආශිර්වාද කරන්නයි. அவர் எங்கட சிறையிருப்பை திருப்ப விரும்புறவர். උන්වහන්සේ අපගේ වහල්කමින් සිට අපිව නිදහස් කරන්නට බලවත්ය. அவரால முடியாதது எதுவும் இல்லை. දෙවියන් වහන්සේකින් නොහැකි කියා කිසිම දෙයක් ஆனா නැහැ. கடவுள் எங்களை ஆசீர்வதிக்க එනමුත් දෙවියන් වහන්සේ අපිව ආශිර්වාද කරන්නට எங்கட வாழ்க்கையில தாழ்மை எதிர்பார்க்கிறார். අපගේ ජීවිතෙන් සිට යටත්කම දෙවියන් වහන්සේ நாங்க බලාපොරොත්තු தேவனுக்கு වෙනවා. முன்னால நான் ஒன்றும் இல்லை என்று நாங்க ஒத்துக்கொள்றோமா? අපි දෙවියන් වහන්සේ ඉදිරියේදී අපි කිසිවක් නැහැ කියලා අපි පිළිගන්නවද? இல்லாவிட்டால் நாங்க எங்களை மேன்மை பாராட்டி கொண்டு எங்களுக்கு உண்டான காரியங்களை மேன்மை பாராட்டி கொண்டு நாங்க ஒன்றும் இல்லை, என்னால நீர் இல்லாம என்னால ஒன்று செய்ய முடியாதுன்னு ஒத்துக்கொள்றோமா? නැතහොත් අපි අපගේ ඇති වුණා වූ සියලු දේම කරන කොටගෙන අපි උසස් කොට සිතාගෙන අප විසින් තමයි සියලු දේම ඇති වුණේ කියාගෙන වූ සිතුවිල්ලේදී සිටිනවාද? எங்களுக்கு உண்டான எல்லாம் தேவனால வந்தன்னு சொல்லி தேவனுக்கு துதிகன மகிமையை செலுத்துறோமா? අපිට ඇති වුණා වූ සියලු දේම දෙවියන් වහන්සේ විසින්මයි ඇති වුණේ කියලා උන්වහන්සේටම ස්තුති ගෞරව මහිමය අපි ලබා දෙනවාද? இல்லாட்டி எங்கள்கிட்ட இருக்கிற காரியங்களை வச்சுக்கொண்டு நாங்க பெருமை அடைஞ்சு கொண்டிருக்கிறோமா? නැත්නම් අප වෙත තිබෙන දේවල් අරගෙන අපි උඩඟුවටපත් වීගෙන සිටිනවාද? இல்லாட்டி இதெல்லாம் உங்களால தான் வந்தது, உங்களுக்கு தான் துதிகன மகிமைன்னு சொல்றோமா? එසේ නැත්නම් මේ සියලු දේම ඇති වෙන්නේ දෙවියන් වහන්සේ විසින් කියලා දෙවියන් වහන්සේට ස්තුති ගෞරව මහිමය අපි පුද කරනවාද? தேவன் நியமித்த அதிகாரங்களுக்கு நாங்க கீழ்ப்படிஞ்சு அடங்குறோமா? දෙවියන් වහන්සේ නියම කරව ආධිපත්‍ය මුලා දැනිකමට අපි দমনය වී යටහත් වෙනවද? இல்லாட்டி நாங்க அதை எதிர்த்து போராடி சண்டை பிடிச்சு குறை சொல்லி கொண்டிருக்கிறோமா? නැත්නම් ඒවා සමග අපි විරුද්ධ
වෙලා පොරබදිලා දොස් කියාගෙන සිටිනවද? நாங்க எங்கட வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க අපි வேண்டும். අපගේ ජීවිතය නම් විමසා බලන්න நாங்க ඕන. மற்றவங்களோட பெருமதி எங்களுக்கு விளங்குதா? අනුන්ගේ වටිනාකම අපිට තේරෙනවද? அருமையானவர்களே, அந்த பெருமதி எங்களுக்கு விளங்க இல்லாட்டி ඒ වටිනාකම අපි තේරුම් ගත්තේ නැත්නම් நாங்க இன்னும் தாழ்மையா இல்ல. අපි තවත් යටහත්ව නැහැ. அதே நேரத்துல நான் செய்த தவற எனக்கு ஒத்துக்கொள்ள இயலுமா இருக்கு. ඒ සමගම මම කරපු වැරදි මට පිළිගන්නට පුළුවන් වෙනවද? இல்லாட்டி நான் சாட்டு போக்கு சொல்லி மற்றவங்களை குறை சொல்லி நான் பிரச்சனைகளை உருவாக்குறவனா නැත්නම් இருக்கிறேன். මං නිදහසට කරුණ කියලා අනුන් පිට ප්‍රශ්න දාගෙන මං සිටිනවද? எனவே அருமையானவர்களே, එම නිසා ප්‍රේමවන්තේනි, தேவன் எங்களை ஆசீர்வதிக்க விரும்புறாரு. දිව්‍යන් වාස අපිව ආශිර්වාද කරන්නට කැමති වෙනවා. எனவே நாங்க தாழ்மையா இருக்கணும்னு එම எதிர்பார்க்கிறாரு. නිසා අපි යටත්ව සිටින්නට ඕන කියලා දිව්‍යන් நீ වාස உன்னை අපින් බලාපොරොත්තු தாழ்த்தினாதான் වෙනවා. உனக்கு உயர்வு. ඔබ ඔබව යටත් කරන විට තමයි ඔබට උසස්කම. நீ உன்னை தாழ்த்தினாதான் நான் கிருபையை ඔබ கொடுப்பேன். ඔබව යටත් කරන විට තමයි මම ඔබට උසස්කම நீ කරුණාව உன்னை ලබා දෙනවා. மாத்தாம நான் உனக்கு இதை செய்ய ඔබ முடியாது. ඔබ වෙනස් කරන්න නැතුව ඔබට කිසිවක් මට කරන්න எத்தனை බෑ. வருஷம் போனாலும் நீ மாறாமல் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. කොච්චර අවුරුදු ගැපී ගියත් ඔබ වෙනස් වෙන්නේ නැතුව මට කිසිවක් කරන්නට எனவே බෑ. தேவனுடைய பிள்ளை, එම නිසා දිව්‍යන් වහන්සේගේ இந்த දරුවනි, காலை பொழுதுல எங்களுடைய வாழ்க்கையை நாங்க ஆராய்ந்து මේ பார்ப்போம். උදෑසන වෙලාවේදී අපි අපගේ ජීවිතය විමසා බලමු. நாங்க தேவனை இயேசு கிறிஸ்துவ போல தாழ்மை உள்ளவர்களாக மாற எங்களை ஒப்பு கொடுப்போம். යේසුස් වහන්සේ වගේ යටාතු අය ලෙස වෙනස් වෙන්නට අපිව කැප කරමු. அவர் தேவனாய் இருந்த பொழுதிலும் அருமையானவர்களே, தன்னைத்தானே அடிமையின் ரூபம் எடுத்து அவர் தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுது. අපගේ ස්වාමී වූ යේසුස් වහන්සේ දෙවි කෙනෙකු ලෙස සිටින විටත් උන්වහන්සේ තමාව තමා යටත් කරලා ඒ වහලෙකුගේ ස්වරූපය පැළඳ ගත්තා කියලා அவர் දිව්‍යන් වහන්සේ சீசருடைய වචනය කියනවා. கால்களை கழுவினார். උන්වහන්සේ ගෝලයන්ගේ පාමුල සේදුවා. அருமையான தேவனுடைய பிள்ளை, යාපත් දේව දරුවෙනි, அந்த இயேசு கிறிஸ்துல இருந்த தாழ்மையை நாங்களும் கேட்போம். ඒ යේසුස් වහන්සේ වෙත තිබුණා වූ යටත්කම අපිත් ඉල්ලගමු. ஒரு விஷயம் எங்க வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். එක මොහොතක් අපගේ ජීවිතය අපි විමසා බලමු. எங்களை விட்டு கொடுப்போம். අපිව අපි ඉඩ දෙමු. ஒரு மாற்றத்தை நோக்கி போவோம். එක්තරා වෙනසකට අපි ගමන් කරමු. எங்களை ஒப்பு கொடுப்போம். අපිව අපි කැප කරමු. ஒரு விஷயம் எழுந்திருந்து එක මොහොතක් අපි සියලු දෙනාම නැගිට සිටිමු. நாங்க எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். අපි අපිව විමසා බලමු. ஒரு விஷயம் ஆராய்ந்து பாருங்க. එක මොහොතක් ඔබ විමසා බලන්න. கேள்வி, நான் தாழ்மையான ஒரு மனிதனா? ප්‍රශ්නය, මම යටත් වූ මිනිසෙක්ද? எனக்கு தாழ்மை இருக்கா? මා තුළ යටත්කම තිබෙනවද? ஆராய்ந்து பாருங்க. විමසා බලන්න. இந்த செய்தியை சிந்தித்து பாருங்க. මේ දේශනාව ගැන ඔබ සිතලා தேவனுக்கு බලන්න. முன்னால நான் ஒன்றும் இல்லை என்று ஒத்துக்கொள்றேனா? දිව්‍යන් වහන්සේ ඉදිරියේදී මම කිසිවක් නැහැ කියලා මං පිළිගන්නවද? எனக்கு உண்டான எல்லாம் தேவனாலே வந்தென்று நான் துதிகன மகிமையை செலுத்துறேனா? මට ඇති වුණා වූ සියලු දේම දිව්‍යන් වහන්සේ විසින් ඇති වුණා කියලා උන්වහන්සේටම ස්තුති ගෞරව මහිමය මං ලබා දෙනවද? தேவன் நியமித்த அதிகாரங்களை மதித்து நான் கனம் பண்ணி கீழ்ப்படுகிறேனா? දිව්‍යන් වහන්සේ පත් කළා වූ ආධිපත්‍ය වලට මං කීකරු වෙලා දමනය වෙනවද? நான் மற்றவண்ட பெருமதியை ஒத்துக்கொள்றேனா? මම අන් අයගේ වටිනාකම තේරුම් ගන්න පිළිගන්නවද? நான் என் தவற ஒத்துக்கொள்றேனா? මම මගේ වැරද පිළිගන්නවද? எங்கட வாழ்க்கையை மாற்றுவோம். අපගේ ජීවිතේ නම් අපි වෙනස් எங்களை ஒப்பு කරමු. கொடுப்போம். අපිව අපි කැප කරමු. ஒரு மாற்றத்துக்கு நேரா திரும்புவோம். එක්තරා වෙනසකට අපි ඇතුළත් වෙමු. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஜெபம் செய்ய போகிறேன். වියාඥා කරන්නට යනවා. பரிசுத்தமான பிதாவே, සුදු ව්‍යාපත් පියාණනි, இந்த காலை பொழுதிற்காக நன்றி. මේ උදෑසන වෙලාවට ඔබ වහන්සේට நீர் ස්තුතියි. உம்முடைய வார்த்தையின் ஊடாக எங்களோடு பேசின தயவுக்காக ඔබ நன்றி. වහන්සේ ඔබගේ වචනය රැගෙන අප සමග කතා කරපු දයාවට இந்த ස්තුතියි. நாளிலே தாழ்மை என்றால் என்ன என்பதை எங்களுக்கு கற்பித்திருக்கிறது. අද දවසේදීත් යටත්කම කියන්නේ කුමක්ද කියලා ඔබ වහන්සේ අපිට තේරුම් ஐயா, කෙරුවා. தாழ்மையை எங்களுக்கு தாங்க. යටත්කම අපිට ලබා දෙන්න. நாங்க ஒன்றுமில்லை உங்களுக்கு முன்னால. අපි කිසිවක් නැහැ ස්වාමීනි ඔබ වහන්සේ நாம ඉදිරියේ. zero. අපි බිඳුවයි. நீங்க இல்லாம எங்களால ஒன்றும் செய்ய ඔබ முடியாது. වහන්සේ නැතුව අපිට කිසිවක් කරන්නට බෑ. ஐயா, எல்லாம் உங்களிடமிருந்து தான் வந்துச்சு. පියාණනි, සියල්ලම ඇති වුණේ ඔබ වහන්සේ කරන කොටගෙනයි. உமக்கே துதி கன மகிமைகளை செலுத்துகிறோம். ඔබටම සියලු ස්තුති ගෞරව මහිමය පුද කරනවා. தகப்பனே, நீர் நியமித்த அதிகாரங்களுக்கு நாங்க மதித்து கீழ்ப்படிஞ்சு நடக்க உதவி செய்யுங்க. පියාණනි, ඔබ වහන්සේ පත් කරා වූ නියෝජන ආධිපත්‍ය වලට යටත් වී කීකරු වී දමනය වෙන්න අපිට උදව් කරන්න. மனுஷர்களுடைய பெருமதியை புரிஞ்சு கொள்ற கிருபையை தாங்க. මනුෂ්‍යයන්ගේ වටිනාකම තේරුම් ගන්නට යුතු ඒ කරුණාව අපිට ලබා දෙන්න. ஐயா, எங்களையே மேன்மையா நினைக்காம අපිවම අපි උසස් කොට සිතන්න නැතුව மற்றவங்களோட பெருமதியை புரிந்து கொள்ளுகிற அந்த கிருபையை தாங்க. අනුන්ගේ වටිනාකම තේරුම් ගන්නට
පිළිගන්නට යුතු කරුණාව අපිට ලබා දෙන්න. ஐயா நாங்க தவறு செய்தா எங்க தவறை நாங்க ஒத்துக்கொள்ற அந்த ஆவி எங்களுக்கு தாங்க. අපි වැරද්දක් කරුවා නම් ඒ වැරදි පිළිගන්නට යුතු ආත්මය අපිට ලබා දෙන්න. ஐயா நாங்க ஸ்தபனாக நாங்க முரட்டாட்டம் பண்ணாம අපි මුරණ්ඩුව ලෙස සිටින්නේ නැතුව நாங்க உடனடியாக ஒத்துக்கொள்றவங்களா අපි තා විගසින්ම අපගේ වැරදි පිළිගන්නට அதை சரி செய்கிற தேவ பிள்ளையா எங்களை ඒවා மாத்துங்க. අරිගස්සන්නා වූ දේව දරුවන් ලෙස අපිව වෙනස් இந்த කරන්න. நாள்ல யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ අද දවසේ කවුද තමාන්ව කැප அவங்க කරනවද? வாழ்க்கையை நீங்க தொடுங்க. ඔවුන්ගේ ජීවිතය ඔබ වාස ස්පර්ශ කරන්න. அவங்களோட வாழ்க்கையை மாற்றுங்க. ඔවුන්ගේ ජීවිතය ඔබ වාස නම් වෙනස් அவங்களோட කරන්න. சிறையிருப்ப திருப்புங்க. ඔවුන්ගේ සිරාසනින් සිට ඔවුන්ව அவங்களுடைய නිදහස් කරන්න. பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுங்க. ඔවුන්ගේ ප්‍රශ්න වලට ඔබ වාස විසඳුමක් ලබා அவர்களை දෙන්න. ஆசீர்வதிங்க. ඔබ ආශිර්වාද කරන්න. உங்களுடைய ஐஸ்வர்யத்தால் நிரப்புங்க. ඔබගේ සම්පතෙන් ஐශ්වර්යයෙන් ඔවුන්ව පුරවන්න. உங்களோட கனத்தால் அவங்கள கனப்படுத்துங்க. ඔබ වහන්සේගේ ගෞරවයෙන් ඔවුන්ව ගෞරවාන්විත அவங்களுக்கு වෙනස් வாழ்வு කරන්න. கொடுங்க. ඔවුන්ට ජීවිතයක් ලබා දෙන්න. உங்களோட கிருபையை கொடுங்க. ඔබ වහන්සේගේ කරුණාව ලබා දෙන්න. அவங்கள உயர்த்துங்க. ඔවුන්ව උසස් කරන්න. குறைவுகளை நீக்குங்க. අඩුපාඩුවල් ඉවත් කරන්න. உங்களோட கரத்துல ஒப்பு ඔබ கொடுக்கிறேன். වහන්සේගේ දැහැතට බාරයි. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ஆமென். ආමේන්. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். මාගේ ආත්මය ස්වාමීට ප්‍රශංසා කරව. මා තුළ ඇති සියල්ල උන්වහන්සේගේ ශුද්ධ නාමයට ප්‍රශංසා කරා. මාගේ ආත්මය ස්වාමීට ප්‍රශංසා කරව. උන්වහන්සේගේ උපකාර සියල්ල සිහි නැති නොකරව. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் අපගේ ස්වාමී යේසුස් වහන්සේගේ කරුණාවත් பிதாவாகிய தேவனுடைய அன்பும் පියු දෙපැන් වහන්සේගේ ප්‍රේමයත් பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் ශුද්ධාත්ම වහන්සේගේ එකමුතුකමත් இன்றும் என்றும் சதா காலமும் நம்முடன் தங்குவதா. ஆமென்.